கவிதா, அம்மா செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். அதுக்காக நீ கோவப்படுறதும் நியாயம்தான். ஆனா அதுக்காக அப்பா கிட்ட நீ அப்படி பேசிருக்க வேண்டாம்னு தோணுது. அருண், அப்பாவை நான் தப்பா பேசவும் இல்ல, தப்பானவர்னு யோசிக்கவும் இல்ல. என்னோட வாழ்க்கைய நான் டிசைட் பண்ண நேரத்துல அப்பா என்கிட்ட பேசி திசை திருப்பி விட்டுட்டாரேங்கிற ஆதங்கத்துல தான் நான் பேசினேன். ஆத்த அது போற போக்குல விட்டுடணும். அணை கட்டினா அது ஆத்துக்கும் நல்லதில்ல, யாருக்கும் நல்லதில்ல. இதையெல்லாம் எதிர்பார்த்து அப்பா அப்படி செய்யலையே. தான் வீட்டு நிர்வாகம் தடுமாறிடக்கூடாது, அதுக்கு தகுதியான ஆளு நீதானு நினைச்சு அப்பா செஞ்சாரு. இல்லனா என்கிட்ட கூட கொடுத்திருப்பாரே. அருண், நீ ஒரு டாக்டர். உன் ப்ரொஃபஷனுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் உன்கிட்ட இருக்கு. ஆனா என்னோட கலை ஆர்வத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு ஆட் ஏஜென்சி நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அதுவும் போச்சு, இதுவும் பிரச்சனை. பிரச்சனை எல்லாம் வராது கவிதா. அப்பா அட்வொகேட் தானே, அவர் பார்த்து பாரு. அருண், அப்பா தன்னோட திறமையை பயன்படுத்தி உங்க அம்மா அனுப்பின நோட்டீஸ்க்கு பதில் அனுப்பலாம். அதையும் மீறி கோர்ட்டு கேஸ்னு வந்தா தன்னோட வாத திறமையால அப்பா ஜெயிக்கலாம். ஆனா இவ்வளவுக்கும் பிறகு நான் வந்து அந்த சீட்ல உட்கார்வேனான்னு நீங்க யாரும் முடிவு பண்ண முடியாதுல்ல, நான் தானே முடிவு பண்ணணும். கவிதா, அவசரப்படாத. அவசரமாங்கிறது வேற, அவசியமாங்கிறது வேற. குடும்ப விஷயத்துல கோவப்பட்டு முடிவுகளை எடுக்க கூடாது கவிதா. இது குடும்ப விஷயம் இல்ல, குடும்பத்தையே கூறு போடுற விஷயம். கூறு போடுறது, அணை கட்டுறதுன்னு நீ ஏன் எதோ பேசாத கவிதா. அது தப்பு. நம்ம குடும்பத்தை இவ்ளோ தூரம் கொண்டு வரதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. டே அருண், நீ எப்பவுமே முட்டாள்தனமா தாண்டா பேசுவ. நான் குறை சொல்றது அப்பாவை இல்லடா, அது முதல்ல புரிஞ்சுக்கோ. என் கோவம் எல்லாம் உங்க அம்மா மேல. நான் திரும்ப திரும்ப கேக்குறேன், பெத்த புள்ளைக்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி கேஸ் போடுற அளவுக்கு போறவெல்லாம் ஒரு அம்மாவா? நாலாந்திர பொம்பளை கூட இப்படி யோசிக்க மாட்டான். வலிக்குதுடா, மனசு வலிக்குது. சத்தம் போட்டு சொல்லவும் முடியாது, ஊரை கூட்டி அழவும் முடியாது. நீ சொன்னிய குடும்பம், அதனால என்ன பெத்தாலே அம்மா, அதனால அவமானமா இருக்காரு. ரத்தம் கொதிக்குது, பெத்த தாய் இப்படி பண்ணிட்டாளேன்னு. போனவளாவே இருந்திருக்கலாம். எதுக்காகடா இந்த அநாகரிக வேலை? நான் கேக்குறேன், இந்திரா அத்தை நம்ம அப்பாவோட தங்கச்சி தானே, அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தெரியாதது இல்லல்ல. ஆனா நான் அவங்க கிட்ட கூட சொல்லல. ஏன் தெரியுமா? உங்க அம்மாவை அவமானப்படுத்திட கூடாதுன்னு. உன் தங்கச்சிக்கு தெரியும்டா எப்படி வாழறது,
எப்படி வாழ்க்கைய கையாள்றதுன்னு. ஆனா பெத்தவனுக்கு தெரியலையே. அருண், நான் அழுதது ரொம்ப கம்மி. அப்பா என்ன அழ விடாம பாத்துக்கிட்டாரு. நான் கேட்டதெல்லாம் செஞ்சாரு. என் கூட பிறந்த நீ என்ன கோவப்பட்டு பேசுறதே கிடையாது. காட்டுல துள்ளி ஓடுற மான் மாதிரி நான் பச்சை மெத்தில துள்ளி விளையாடினவடா. அது வலிக்காது. வலி தெரியாம வாழ்ந்த எனக்கு இவ்வளவு பெரிய வலியா? சத்தம் இல்லாம செத்துடலாம். ஆனா ரத்த உறவால என்ன சாகடிச்சிட்டாங்களே. மறந்து போச்சுடா. அம்மாங்கிற உறவே மறந்து போச்சுடா. அம்மாவால என் உடம்பே கவிதா, உலகத்தோட அட்ராக்ஷன் வேற, உறவோட அட்ராக்ஷன் வேற. ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது காதலா இருக்கலாம், அன்பா இருக்கலாம். அது இயல்பு, அதான் இயற்கை. அதே மாதிரி ஒரு ஈர்ப்பு என் தங்கச்சி மேலையும் எனக்கு இருக்கு. அது அன்பு. அதே மாதிரி உன் மேலையும் ஈர்ப்பு இருக்கு. அது பாசம். கவிதாம்மா, சின்ன வயசுல உனக்கு குளிப்பாட்டி, உனக்கு யூனிஃபார்ம் மாட்டி, உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். ஷூ போடாம விட்டுட்டீங்களேப்பான்னு கத்துவேன். நான் சிரிப்பேன். உனக்கு அந்த நிமிஷத்துல ஒரு கோபம் வரும். நான் கோபமா பேசுறேன், நீங்க சிரிக்கிறீங்களேன்னு சத்தம் போடுவேன். இல்லடா செல்லம், இங்க வான்னு கூப்பிட்டு உன் கண்ணத்துல ஒரு கருப்பு புள்ளி வைப்பேன். அது உன் மேல திஷ்டி பட்டுக்க கூடாதுங்கிறதுக்காக இல்ல. அந்த பொட்டு வச்சா நீ அவ்வளவு அழகா இருப்ப. அப்பவே திருஷ்டி பத்தி கவலைப்படாதவன் உங்க அப்பன். இப்ப பற்றக்கூடாதுமா. நெஞ்சத்துல கூடு கட்டி, பாசத்தால தொட்டில் கட்டி நான் 2 பேரையும் வளர்த்தேன். அன்பா. ஒன்னு நீ, இன்னொன்னு இந்திரா.
நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்கள். கண்ணுங்களா, உங்களால என் கண்ணில் கண்ணீர் வந்துடக்கூடாது. இந்திரா, இனிமே அவ இந்த வீட்டு மகள்னு சொல்லி உங்ககிட்ட ஒப்படைச்சேன். மகளை மகளாவே பாரு, மருமகளை பார்க்காத. மகனை மகனா பார்க்காத, ஏன் மருமகனா பாரு. நான் உனக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா உன் வயசுக்கு அது புரியும். என் மகளுக்கு சொல்ல முடியாது. தானா அவளுக்கு புரியணும். ஆரம்பம் 0 தான். அதுக்காக அதுவே முடிவில்லை. நீங்க சொல்றது புரியுது அண்ணே. வெங்காயம் வெட்டுறதுக்காக விரல வெட்டிக்கலாம், வெங்காயம் வெட்டுறதுக்காக விரல நறுக்க கூடாது இல்லையா? அப்பா, நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு தெரியும். அத வார்த்தையால சொல்ல முடியாது. அதுக்காக நீங்க வார்த்தையால கொல்லக்கூடாதுப்பா. கவிதா, எனக்கு 2 பசங்க. நான் அருண் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட உன் மேல நான் அதிக பாசம் வச்சிருக்கேன். இது எனக்கே தெரியாது, அருண் சொல்லிதான் தெரியும். பாசத்துக்கு எல்லாம் இல்லாம இருக்கலாம், ஆனா தொல்லை வந்துடக்கூடாது. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சொல்ல வேண்டியதை சொல்லிதான் புரிய வைக்கணுமான்னு நீதானம்மா கேட்ட. புரியுதா? அன்னைக்கு கேட்டதுக்கு இன்னைக்கு பதிலா? கேட்டது கேள்விதானம்மா. என்னைக்குனாலும் பதில் சொல்லிதானே ஆகணும். நடக்கிறது நாடகமா இல்ல ஒத்திகையான்னு எனக்கு புரியல. நாடகம் போடவோ ஒத்திகை பார்க்கவோ நான் நடிகன் இல்லை, உன் அப்பா. இல்லப்பா, இது நாடகம் தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வேஷம் போடுறது நீங்க, ஆனா வசனம் உங்களோடது இல்ல. அது மட்டும் எனக்கு தெரியும். மத்தவங்க வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசுற அளவுக்கு நான் சாதாரணமான ஆள் இல்லை. சட்ட புத்தகங்களுக்கு நடுவுல வாழ்ற சத்தியமூர்த்தி, நீதிபதி முன்னாடி நிமிர்ந்து வாதாடுற வக்கீல். அப்பா, உங்க வாதத்தால நீங்க கேஸ்ல ஜெயிக்கலாம், ஆனா உங்க மக கவிதாவை ஜெயிக்க முடியாது. இப்ப நீ என்ன சொல்ல வர? சொல்ல வந்ததை சொல்லித்தான் புரிய வைக்கணுமான்னு இப்ப நீங்க தானே கேட்டீங்க. புரிஞ்சுதான்னு கூட கேட்டேனே. புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அம்மா, நீ எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். அது உன் வீடு. ஆனா எப்பவுமே இருக்கிற மாதிரி வந்துடாத.
பிரசாத், கவிதா, அப்பா உள்ள வரலாமா? வாம்மா, உள்ள வாங்க, வாங்க. வாடா பிரசாத். ஆ ஆ ஆ இப்ப சந்தோஷமாப்பா? என்னம்மா கேள்வி இது? சந்தோஷமும் கவலையுமா இப்ப முக்கியம்? நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்கடா. காத்தாடி விட்ட காலத்துல உன்னை வீடு தேடி வந்து பாசமா உன்னை அழைச்சிட்டு போவான் இவன். வேக வேகமா ஓடி வந்து ஸ்கர்ட் மாட்டிக்கிட்டு அவனோட சைக்கிள்ல ஏறி ஓடி போன பொண்ணு நீ. உங்க பின்னாடியே ஓடி வருவான் அருண். ஆனா அவனை கண்டுக்கவே மாட்டீங்க. திரும்பி வந்து அழுவான். அப்படி பார்த்தவன்டா நான் உங்களை. அப்படிதான் இப்பவும் பார்க்கறேன். வளர்ந்துட்டு தான் நீங்க நினைக்கலாம், வளர்த்தவனுக்கு தானே தெரியும் நீங்க இன்னும் குழந்தைங்கன்னு. அருண், டே அருண், அப்பா வா வா வா. என்னப்பா? ஏய் கவிதா, வா 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 வா. ஏன் என்ன மட்டும் தான் கூப்பிடுவியா? என் வீட்டுக்காரரை கூப்பிட மாட்டியா? அது இல்ல. என்ன அது இல்ல? பட மச்சான மதிக்க தெரியாதவன் எனக்கு அண்ணனே இல்ல. பாத்தீங்களாப்பா என் பாசக்கார தங்கச்சி பேசுற பேச்ச? அதாண்டா உலகம். தாலி கயிறுக்கு முன்னாடி அண்ணனும் தம்பியும் தள்ளிதான் நிக்கணும். கவிதா, நான் செஞ்சது தப்பா? தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா தப்புதான். பாத்தீங்களாப்பா மச்சான்? வாங்க மச்சான். டே அருண், என்னடா இது? இவ பேசுறான்றதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற? இவ விளையாட்டு பிள்ளடா, புரியுதா? நான் எப்பவும் ஒரே மாதிரி தான். எங்க மாமாக்கு நான் மருமகன், உனக்கு பிரசாத். இதுதான்டா நம்ம குடும்பம். இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உருவத்துல உங்களை பார்த்தா வளர்ந்தவங்க மாதிரி தெரியுது. ஆனா உள்ளத்துல அதே குழந்தைங்க நீங்க 3 பேரும். கவிதாமா, உங்ககிட்ட சொல்லணுமா இல்ல என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லணுமா? ஏன்பா, எதுவா இருந்தாலும் அவர்கிட்டயே சொல்லுங்க. பிரசாத், புரிஞ்சுதா இப்போ? என் பொண்ணு அப்படி வளர்த்திருக்கம்பா. கவிதாமா, மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மேல போய் ரூம்ல இருங்க. நான் உங்களுக்கு சாப்பாட்டை பிரமாதமா ரெடி பண்ண சொல்றேன். இங்கேயே சாப்பிட்டுட்டு ஈவினிங் போறீங்க. சரியா? சரிம்மா. தட்ஸ் குட். அருண், நீ வா. சரிப்பா, வா சொல்றேன். நீங்க போங்க. இருங்க வந்துடுறேன். வாங்க மேல போலாம். கவிதா, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? மாமாவை பார்க்க உன் கூட வந்தது, எனக்காக நீ செல்லமா அருண் கூட சண்டை போட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது எடு கைய. கவிதா,
எடு கையன்னு சொன்னேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல. உனக்கு உன் மனசுக்குள்ள எதுவும் ஆயிடக்கூடாது. எங்க அப்பா என்ன செல்லமா வளர்த்துட்டாரு. பேச வேண்டிய விஷயத்த முகத்துக்கு நேரா பேசுவாரு. ஆனா அவரால என்கிட்ட ஒரு விஷயத்த பேச முடியல. பேச வந்தவரு பேச முடியாத மாதிரி தவிச்சாரு. அவர் மனச காயப்படுத்திட்டு மோங்குற கவலையில உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். உறவு கொண்டாட இல்ல. நான் கேட்டேனே நீ காணாம போனதை பத்தி. எங்க போனேன்னு. அதுக்கு நீ என்னைக்கு பதில் சொல்றியோ அன்னைக்கு என் மேல கைவை. கவிதா, அந்த நிமிஷத்துல இருந்துதான் நான் உன் பொண்டாட்டி. தாலி கட்டின தருணத்துல இருந்து இல்ல.